ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் லக்ஷ்மி பேசுகிறேன். 3 ஸ்டார் கிச்சன்லேருந்து. எல்லாருக்கும் அட்வான்ஸ் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த தீபாவளிக்கு 3 ஸ்வீட் பார்க்க போகிறோம். அது எப்படி பண்ணலான்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம முதல்ல நெய் மைசூர் பாக் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் இங்கே ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். மைசூர் பாக் பண்ணுறதுக்கு நான் 1 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு 1/2 கப் நெய் எடுத்திருக்கேன். இந்த 1/2 கப் நெய்யை நான் கடாயில் போட்டுக்கிறேன். அதிலே நான் கடலை மாவு சேர்த்துக்கிறேன். கடலை மாவில் இருக்க பச்சை வாடை போகிற வரைக்கும் நான் வறுத்து கொடுக்குறேன். இந்த கடலை மாவை 5 நிமிஷத்துக்கு சிம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கிறேன். கடலை மாவுலேருந்து நல்லா வாசனை வருது. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வைக்கிறேன். இப்போ நான் இங்கே சர்க்கரை பாகு செஞ்சுக்கிறேன். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். 2 கப் சர்க்கரை அதில் போட்டுக்கிறேன். இந்த மைசூர் பாக் பண்ணுறதுக்கு நான் 1 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். 2 கப் சர்க்கரை போட்டிருக்கேன். இப்போ 1 கப் தண்ணி ஊற்றுறேன். தண்ணி ஊற்றிட்டு இந்த சர்க்கரை கரை வரைக்கும் நல்லா கலந்து கொடுக்குறேன். கலந்து கொடுக்கலன்னா கீழே சர்க்கரை அப்படியே தங்கிடும். சர்க்கரை பாகு கொதிக்குது. நான் இங்கே இடித்து வச்சுருக்கேன் ஏலக்காவை சேர்த்துக்கிறேன். இந்த ஏலக்காவை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுக்குறேன். இந்த மைசூர் பாக் செய்ய சர்க்கரை பாகு வந்து நமக்கு அரை கம்மி பதம் வந்தால் போதும். சர்க்கரை பாகுலேருந்து அரை கம்மி பதம் வந்திருக்கு. இப்போ நான் இதை இறக்கிடுறேன். ஆற வச்சுருக்க கடலை மாவில் இந்த சர்க்கரை பாகை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்துக்கிறேன். முதல்ல நம்ம இந்த கடலை மாவில் இந்த சர்க்கரை பாகை ஊற்ற சொல்ல தண்ணியாக தான் இருக்கும். நம்ம கலந்து கொடுத்தே இருக்க அது இறுகிடும். இப்போ நான் இதை நல்லா கைவிடாமல் கலந்துட்டேன். இப்போ இது இறுகிருக்கு. இங்கே நான் ஒரு ட்ரே எடுத்திருக்கேன். அதை சுற்றி நெய் தடவிக்கிறேன். இப்போ நான் இது மேலே பட்டர் பேப்பர் போட்டுக்கிறேன். இது மேலேயும் கொஞ்சம் நான் நெய் தடவிக்கிறேன். இப்போ இந்த ட்ரேயில் நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த டோவை போட்டுக்கிறேன். இப்போ நான் இதை போட்டுட்டு 4 பக்கமும் சமப்படுத்தி கொடுக்குறேன். இப்போ இது ஒரு அரை மணி நேரத்துக்கு இப்படியே இருக்கட்டும். இப்போ இது ஆறி இருக்கு. நான் இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிறேன். மைசூர் பாக் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதை நான் இப்போ சர்வ் பண்ணுறேன். பாருங்கள், இங்கே நம்மளுடைய அருமையான நெய் மைசூர் பாக் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்வீட் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம மில்க் பவுடர் பர்ஃபி எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம்.
இதுக்கு நான் ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். இதில் நான் 1/4 கப் பால் ஊற்றிக்கிறேன். அதில் நான் 1 கப் மில்க் பவுடர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது 3யும் நல்லா கலந்து கொடுக்குறேன். இதை இப்போது கட்டி இல்லாமல் நல்லா கலந்து கொடுத்துட்டேன். இதில் பொடிச்ச சர்க்கரை ஒரு 4 ஸ்பூன் சேர்க்குறேன். இது சர்க்கரையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுக்குறேன். இதிலே நான் 1 ஸ்பூன் ஏலக்காய் சேர்க்குறேன். ஏலக்காய் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து கொடுத்துட்றேன். இது நல்லா திக்காக வரைக்கும் கலந்து கொடுக்குறேன். இப்போ இதை 10 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து கொடுத்துட்டே இருக்கேன். இது நல்லா திக்காக இருக்குது. இப்போ இதில் நான் எல்லோ ஃபுட் கலர் சேர்க்குறேன். இதில் எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்றேன். இப்போ இந்த பர்ஃபி வந்து கரெக்டான பதத்துக்கு வந்திருக்கான்னு பார்க்குறதுக்கு கையில் எடுத்து இப்படி உருட்டினீங்கன்னா ஒட்டாமல் வரணும். இப்போ இது கடாயில் ஒட்டாமல் வருது. இப்போ நம்ம இதை இறக்கிடலாம். இப்போ நான் இதை ஒரு பிளேட்டில் போட்டுட்டேன். இது 5 நிமிஷத்துக்கு ஆறட்டும். இப்போ இது 5 நிமிஷத்துக்கு நல்லா ஆறி இருக்குது. இதை நான் 2 பாதியாக பிரிச்சுக்கிறேன். இப்போ நான் ஒரு பாதியில் 1 ஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் இதை சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு கொடுக்குறேன். இது கையில் பாருங்கள், கொஞ்சம் கூட ஒட்டலை. இப்போ நான் இன்னொரு பாதி எடுத்து கையில் நல்லா உருட்டிட்டு தட்டிக்கிறேன். இப்போ நான் இதே மாதிரி அடுத்த பாதியும் தட்டிக்கிறேன். தட்ட சொல்ல இதே அளவுக்கு தட்டிக்குங்க. இப்போ தட்டி வச்சுக்க கொக்கோ பாதியை இது மேலே வச்சுட்டு 4 பக்கமும் நல்லா சமப்படுத்தி கொடுக்கலாம். இப்போ நான் இதை 4 பக்கமும் நல்லா சமப்படுத்திட்டேன். இது மேலே நான் சில்வர் பேப்பர் போடுறேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்குங்க, வேணும்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ நான் இதை சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இங்கே நம்மளுடைய அருமையான மில்க் பவுடர் பர்ஃபி ரெடியாக இருக்குது. நான் புட்டு கூட காமிக்கிறேன், எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த ஸ்வீட் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம கார்ன்ஃப்ளவர் அல்வா எப்படி பண்ணலான்றதை வாங்க பார்க்கலாம். இந்த அல்வாவுக்கு 1 கப் கார்ன்ஃப்ளவர் எடுத்துருக்கேன். அது ஒரு பவுலில் போட்டுக்கிறேன்.
எந்த கப்பில் மாவு போட்டோமோ அதே கப்பில் 2 கப் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கிறேன். இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு கட்டி இல்லாமல் நல்லா கலந்துட்டேன். இப்போ நான் இங்கே ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் 2 கப் சர்க்கரை போட்டுக்கிறேன். 1 கப் கார்ன்ஃப்ளவருக்கு 2 கப் சர்க்கரை கரெக்டாக இருக்கும். இப்போ நான் இதில் 1 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். இதுக்கு அளவுகள் ரொம்ப முக்கியம். கொஞ்சம் கூட அளவு மாறுச்சுன்னா உங்களுக்கு அல்வா வந்து நல்லா வராது. இப்போ நான் சர்க்கரை கரையிற வரைக்கும் நல்லா கலந்து கொடுக்குறேன். சர்க்கரை நல்லா கரைஞ்சிருக்கு. இப்போ இது கொதிக்கவும் ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இது நமக்கு ஒரு கம்பி பதெல்லாம் தேவையில்லை. இப்போ இதில் கரைச்சி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் மாவை சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி கலக்கலைன்னா கீழே கார்ன்ஃப்ளவர் மாவு தங்கிடும். ஊற்றிட்டு கைவிடாமல் கலந்து கொடுத்துட்டே இருக்கணும். அடுப்பை வந்து சிம்மிலே வைக்கணும். இங்கே போட்ட கார்ன்ஃப்ளவர் திக்காக இருக்குது. நான் இதுக்கு 1/2 கப் நெய் எடுத்திருக்கேன். இது வந்து சேர்க்க சொல்ல ஒரு ஸ்பூனாக சேருங்க. இப்போ நான் இதில் முதல்ல 1 ஸ்பூன் நெய் சேர்க்குறேன். நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுக்குறேன். இப்போ நான் இதில் இன்னொரு ஸ்பூன் நெய்யும் சேர்த்து நல்லா கலந்து கொடுக்குறேன். இப்போ இதில் போட்ட நெய்யெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. இப்போ இதில் இன்னொரு ஸ்பூனும் நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் நல்லா கைவிடாமல் கலந்து கொடுத்துட்டே இருக்கேன். முன்னாடி மாவு வெள்ளையாக இருந்தது, இப்போது மாவு கண்ணாடி மாதிரி இருக்குது. இப்போ இது 3/4 பதத்துக்கு வெந்திருக்கு. இப்போ நான் இதில் கொஞ்சோண்டு ரெட் ஃபுட் கலர் சேர்க்குறேன். நான் இதில் 1 ஸ்பூன் ஏலக்காய் பொடியும் சேர்த்துருக்கேன். இப்போ நான் இதில் மீதி இருக்க நெய்யும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து கொடுக்குறேன். இப்போ இது இன்னும் 2 நிமிஷம் வெந்தால் போதும். இது பாருங்கள், கடாயில் ஒட்டாமல் எவ்வளோ தனியாக சுற்றுதுன்னு. இப்போ இதில் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க 10 பாதாமியும் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க 10 பிஸ்தாவையும் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்றேன். இப்போ இது வெந்திருக்கான்னு பார்க்குறதுக்கு கையில் ஒரு சின்ன உருண்டை எடுத்து இப்படி உருட்டி பார்த்தா நம்ம கையில் ஒட்டக்கூடாது. பாருங்கள், ஒட்டாமல் வருது. இப்போது இது ரெடியாக இருக்குது. இப்போ நான் இங்கே ஒரு கண்ணாடி பவுல் எடுத்திருக்கேன். அதை சுற்றி நெய் தடவிக்கிறேன். இது மேலே ஒரு பட்டர் பேப்பர் போட்டிருக்கேன். அதை சுற்றியும் நெய் தடவிக்கிறேன். அப்போ தான் நமக்கு அல்வா வந்து ஈஸியாக வரும் எடுக்கிறதுக்கு. பட்டர் பேப்பர் மேலே பிஸ்தா பாதாம் கொஞ்சம் தூவிக்கிறேன். இப்போ இதில் அல்வாவை சேர்த்துக்கிறேன். இதை போட்டுட்டு நல்லா சமப்படுத்தி கொடுக்குறேன். நல்லா சமப்படுத்தி கொடுத்துட்டேன். இது மேலே கொஞ்சம் வெள்ளையில் சேர்த்துக்கிறேன். இப்போ இது ஒரு 10 நிமிஷத்துக்கு இப்படியே இருக்கட்டும். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ நான் இதை ஒரு பிளேட்டில் போட்டுக்கிறேன். இப்போ நான் இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், நம்மளுடைய அல்வா வந்து கட் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஈஸியாக வருது. அவ்வளோ சூப்பராகவும் இருக்குது.
இப்போ நான் இதை சர்வ் பண்ணுறேன். பாருங்கள், இந்த அல்வா அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. தீபாவளிக்கு நம்மளுடைய அருமையான ஸ்வீட்ஸ் இங்கே ரெடியாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு இந்த தீபாவளியை உங்கள் வீட்டில் சந்தோஷமாக கொண்டாடுங்க. இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். என்னுடைய இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.